இன்னைக்கு நம் நாடு வந்து நல்ல பொருளாதாரத்துல வளர்ந்துகிட்டு வர்றோம். இந்தியா எது செஞ்சாலும் கரெக்டா செய்யும். மோடி என்ன பண்ணாலும் கரெக்டா செய்வாரு அப்படின்னு தெரிஞ்சு விருதுகளின் நாயகன் எங்களுடைய பாரத பிரதமர் அப்படின்னு சொல்றதுல நம்ம எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி. நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருக்காங்க. இந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் இவங்க ஒண்ணு மத்திய அரசுக்கா கொடுக்க போறாங்க, கலைஞர் திட்டம் அப்படின்னு கொண்டு வந்துடுறாங்க. ஆனா பாரத பிரதமர் என்ன செய்யறாங்கன்னா எங்கேயுமே வந்து அவருடைய பேரை மென்ஷனே பண்ண மாட்டாங்க. பாத்ரூம்க்கும் சாராய கடைக்கு மட்டும்தான் இவங்க குடும்ப தாலுகா பேர் இல்ல. மத்த எல்லா திட்டத்துக்குமே வந்து கலைஞர் 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 எல்லாம் வந்துருச்சு. இந்த நீட்டை குடிச்சு தொங்கிக்கிட்டே இருந்துச்சு நம்மளுடைய மாநில அரசு. ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா இருமொழி கொள்கை எங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு நின்று இருந்தாங்க. இருமொழி கொள்கை போதும். வணக்கம். நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம். இந்த புத்தகத்துக்கு வந்து பணம் இதுவரைக்கும் அனுப்புனவங்க, புத்தகம் இதுவரைக்கும் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய முகவரியை கொஞ்சம் அனுப்பிவிட்டு இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. பணம் அனுப்புகிற ரெசிப்டையும் தூக்கி எனக்கு கொஞ்சம் போட்டு விட்ருங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த புக்கை நான் வந்து அனுப்பி தந்துடுறேன். அதே மாதிரி யாருக்காவது நீங்கள் இது வரைக்கும் வந்து புக்கு கிடச்சிட்டு ஆனால் பணம் அனுப்பலைன்னா தயவு செஞ்சு அனுப்பிடுங்க. நம்ம பெரிய கோடீஸ்வரம் கிடையாது, அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை செய்யணும். மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணினாருங்கிறத பற்றிய புத்தகம் தான் இது. தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணினாரு கிண்டல் பண்ணுவாங்கள்ல, அவங்களுக்கு வந்து முகத்திரை கிழிக்கிற மாதிரி இந்த திராவிடிய மகன்கள் என்னெல்லாம் மோசடி பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இதில் சேர்த்து தான் சொல்லியிருக்கோம். இப்போ நிறைய தகவல்களை திரட்டி சொல்லியிருக்கேன். அதனால் கண்டிப்பாக நீங்கள் அவசியம் வாங்கி படிக்கணும். முடிஞ்சவங்க படிங்க. இன்னும் 4 பேருக்கும் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமாக போகுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். அவசியம் பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, நான் என்னுடைய நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்புங்க. ஜிபே அல்லது ஃபோன்பேயில் பணத்தை அனுப்பிட்டு அந்த ரிசிப்ட் தூக்கி வாட்ஸ்அப்பில் எனக்கு போட்டு விட்ருங்க. நான் புக் அனுப்பி விட்றேன். எத்தனை புத்தகங்கிறதையும் நீங்கள் எனக்கு மென்ஷன் பண்ணி விட்ருங்க. 9092345641 9092245641 இதுதான் வாட்ஸ்அப் நம்பர். அட்ரஸ் அனுப்பிவிடுங்க. இதான் ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர். பணத்தை அனுப்புங்க. அந்த ரிசிப்ட் தூக்கி வாட்ஸ்அப்பில் போட்டுருங்க. அட்ரஸையும் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்ருங்க. நன்றி. வந்தே மாதரம். சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நம்மளுடைய பாரத பிரதமர் 3 நாள் சுற்றுப்பயணமாக சைப்ரஸ் தீவு, கனடா போன்ற நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்கிறாங்க. அங்கே போனோம்னா வழக்கம் போல, அதாவது வந்து உலக தலைவர்கள்லேயே வந்து அதிகமான விருது வாங்கினது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். குறிப்பாக இஸ்லாமிய நாடுகளில் தான் அதிகமான அவங்க நாட்டினுடைய உயரிய விருதுகளை வந்து நம் நாட்டு பிரதமருக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த அளவுக்கு கௌரவப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு தகுதியான நபரும் கூட நம்முடைய பாரத பிரதமர். ஏன்னா நம்மளுடைய நட்புறவாகட்டும், பொருளாதார கொள்கைகளாகட்டும், விட்டு கொடுக்கும் தன்மையாகட்டும், இது எல்லாமே வந்து நம் நாட்டு மக்கள்கிட்டையும் நம் பிரதமர்கிட்டையும் இருக்கிறதுனால மற்ற நாடுகள் வந்து நம்மளுடைய நட்பு வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு நம் நாடு வந்து நல்ல பொருளாதாரத்துல வளர்ந்துகிட்டு வர்றோம். உள்நாட்டுக்கு உற்பத்தியில வந்து அதிகமான உற்பத்தி ஆகிறதுனால மற்ற நாடுகளுக்கு வந்து நம்ம சீப்பான பெஸ்ட் ரேட்ல வந்து நம்ம கொடுக்கறதுனால நம்மளுடைய தயவு தேவைன்னு நினைக்கிறாங்க. இப்ப அதே மாதிரி பார்த்தோம்னா 20 வருஷங்களுக்கு பின்னாடி இந்தியாவிலிருந்து ஒரு பிரதமர் வந்து சைப்ரஸ் தீவுக்கு போறாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், நம் பிரதமர் போற எல்லா நாட்டிலையுமே அந்த நாட்டினுடைய முதல்வர் இல்லாட்டி அதிபர் அவங்க தான் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் அங்க போய் இறங்கியிருக்காங்க. அந்த நாட்டினுடைய அதிபர் அங்க வந்து வெயிட் பண்ணி அவருக்கு ரிசீவ் பண்ணி ஹக் பண்ணி அந்த அளவுக்கு வந்து அவருக்கு ஹானர் பண்ணி அவர் வந்து கூப்பிட்டுட்டு போறாரு. ஒரு நாட்டினுடைய அதிபரே வந்து நம் பிரதமரை கூட்டு போனோம்னா அவங்க எந்த அளவுக்கு வந்து நம் நாட்டு மேல வந்து ஒரு பாசமா இருக்கிறாங்க, நம் பாரத பிரதமர் மேல எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது. வந்து கூப்பிட்டுட்டு போய் அவங்களுடைய மாளிகையில, ஸ்பெஷல் மாளிகையில தங்க வச்சு அவங்களுக்கு வந்து விருது கொடுக்குறாங்க. அதை விருது மீன்ஸ் ஃபுட் ஐட்டம் நல்ல அது பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அந்த அளவுக்கு வந்து மரியாதையா இருக்கு நடத்துறாங்க. அங்க வந்து இப்ப நம் பாரத பிரதமருக்கு வந்து அந்த நாட்டினுடைய உயரிய விருதை வந்து கொடுத்துருக்குறாங்க. த கிரேட் கிரேஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த மஹாரியோஸ் அப்படிங்கிற ஒரு விருது வந்து அந்த நாட்டினுடைய அதிபர் வந்து நம் நாட்டு பாரத பிரதமருக்கு கொடுத்துருக்காங்க. அந்த நாட்டு அதிபர் சொல்லும்போது, எங்க நாட்டினுடைய உயரிய விருதை உங்களுக்கு கொடுக்கறதுல எங்க நாடும் என் நாட்டு மக்களும் வருது, நாங்க பெருமைப்படுறோம், ரொம்ப சந்தோஷப்படுறோம், எங்களுக்கு இது நாங்க கொடுக்கறதுல எங்களுக்கு கௌரவமா நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம் பாரத பிரதமர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த விருது எனக்கு கொடுக்கப்பட்ட விருது இல்லை, 140 கோடி மக்களுக்கும் கொடுக்கப்பட்ட விருதாக நான் பார்க்கிறேன். எங்களுக்கு வந்து ரொம்ப அதாவது பெருமையாக இருக்கு, சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து இனி வரும் நாட்கள்ல வந்து நம் 2 நாடு வந்து பொருளாதாரத்தில் நம்ம முன்னேறணும், ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க. இன்னைக்கு வந்து நிறைய அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாகிறதாக சொல்றாங்க. இன்னும் அந்த டீட்டெயில்ஸ் வந்து வெளியே வரல. இப்படி போற எல்லா நாட்டிலையுமே வந்து மரியாதை கிடைக்குது,
அங்க போய் ஒரு பொருளாதாரத்தை மேம்படுத்துறாங்க. இன்னைக்கு ஆபரேஷன் சிந்தூர்ல கூட பார்க்கும்போது நம்ம என்ன முதல் நினைச்சோம், எப்ப பார்த்தாலும் இவர் வெளிநாடா போய்கிட்டு இருக்காருன்னு. பட் இன்னைக்கு நமக்கு ஒரு சூழ்நிலை, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அத்தனை நாடுகளுமே வந்து நமக்கு வந்து ஆதரவாக இருந்தாங்க. ஏன்னா இந்தியா எது செஞ்சாலும் கரெக்டா செய்யும், மோடி என்ன பண்ணணும் கரெக்டா செய்வாரு அப்படின்னு தெரிஞ்சு எல்லா நாடுகளுமே வந்து இன்னைக்கு பார்த்தோம்னா நம் நாட்டுக்கு வந்து அவ்வளவு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு நாட்டுல நம்மளுடைய சசி தரூர் அவர்கள் போய் இங்க வந்து ஆபரேஷன் சிந்தூர்ல நடக்கிற விஷயத்தை எடுத்து சொல்லும் போது அந்த நாடு வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிச்சதை வந்து வாபஸ் வாங்கிடுறாங்க. இது வந்து இம்பாசிபிள். ஏன்னா வந்து ஒருத்தவங்க கொடுத்த அறிக்கை, ஒரு நாட்டுக்கு எதிராக கொடுக்கப்பட்ட அறிக்கையை திரும்ப வாங்கிட்டு மன்னிப்பு கேட்கிறாங்க. இது வந்து நம் நாட்டின் மேல இருக்கும் ஒரு நம்பிக்கை வந்து இதுல தெரியுது. இப்ப பொருளாதாரத்துல வந்து நல்ல டெவலப் ஆகிட்டு இருக்கும். இப்ப போயிருக்கிற இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து நம் நாட்டுக்கும் சைப்ரஸ் நாட்டுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு நட்பு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 20 வருஷம் கழிச்சு ஒரு பிரதமர் போறாங்க. இன்னைக்கு நம்ம பாரத பிரதமர் போற எல்லா நாடுமே பாருங்க, 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் போகாத நாடுகளுக்கு தேடி பிடிச்சு போய் அங்க போய் நம்மளுடைய திருக்குறளை வந்து அறிமுகப்படுத்துறாங்க, நம்முடைய பகவத்கீதையை அறிமுகப்படுத்துறாங்க, நம்முடைய ராமாயணம் மகாபாரதத்தை அங்க எடுத்து சொல்றாங்க. அந்த நாடுகள்ல வந்து கோயில் கட்டுறாங்க. ஏன்னா அங்க இருக்கும் இந்து மக்கள் வந்து கேட்பாடற்று கிடந்தவங்க. இப்ப நம்ம பாரத பிரதமர் போகவுமே அந்த மக்களுக்கு வந்து ஒரு எழுச்சி ஆகுது. பேர் தெரியாத நாட்டுல எல்லாம் போய் திருக்குறளை வந்து இன்னைக்கு வந்து மொழிபெயர்த்து அந்த நாட்டு மொழியில வந்து மொழிபெயர்த்து கொடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. இது வந்து நமக்கு ஒரு நல்ல விஷயம். அதாவது விருதுகளின் நாயகன் எங்களுடைய பாரத பிரதமர் அப்படின்னு சொல்றதுல நம்ம எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த பிரதமர்கள் யாருமே வந்து இந்த அளவுக்கு சாதனை செய்யல. உலக அளவுல நம்முடைய பாரத பிரதமருக்கு வந்து இது கிடைச்சிருக்கு. இது வந்து மிகவும் சந்தோஷமான விஷயம். இன்னொன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. எப்படின்னா இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. அதாவது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்கீம்ல வந்து இவங்க வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஸ்டிக்கர் ஒட்டும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லாமே வந்து நாங்க பணம் கொடுக்குறோம், இதுல வந்து பிரதமர் மோடியினுடைய போட்டோவும் அவருடைய பேரும் வந்து தாங்கி வருது அப்படின்னு சொல்லி, அதாவது படையப்பா படத்துல மாப்பிள்ளை இவரு தான், சட்டை என்னது இல்லை அப்படின்னு சொல்லி அதை கோட் பண்ணி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க. அதுக்கு நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கோவில் படத்துல வர நாச்சியப்பன் பாத்திர கடையில வரும் இல்லையா, அது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்கீம்ல எல்லாமே நீங்க ஸ்டிக்கரை ஒட்டி நாச்சியப்பன் பாத்திர கடையில போய் நீங்க டிஎம்கேன்னு சொல்லி பேரை வந்து பொறிச்சிட்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியான பதிலடி ஒன்று கொடுத்துருந்தாங்க. உண்மையிலே அது உண்மைதான். ஏன்னா இன்னைக்கு பார்த்த ஜல்ஜீவன் திட்டம் வந்து 100% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தான். நம்ம வீட்டுல எல்லாமே நம்ம ஏரியாவில் தெரியும், ப்ளூ கலர்ல அந்த பைப்பு போகும். இப்பதான் வந்து எங்க ஊர்கள், அதாவது வந்து செமி அர்பன் ஏரியாக்கள்ல வந்துகிட்டு இருக்கு. ஆல்ரெடி வந்து கிராமங்கள்ல போயிடுச்சு. இனி இதுல வர்ற வருமானம் எல்லாமே வந்து அடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வாங்க போகுது. இந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் இவங்க மத்திய அரசுக்கா கொடுக்க போறாங்க. இது அடுத்து வர்ற வருமானம் நம்மளுடைய மாநில அரசுகள் தான். ஜல்ஜீவன் திட்டம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். ரேஷன் பொருட்கள் கொடுக்கறது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுக்குது. அதே மாதிரி பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்துல 75% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 25% மட்டும்தான் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குது. இதை எல்லாமே மறைச்சிட்டு என்ன சொல்றாங்கன்னா நாங்க பணம் கொடுக்குறோம். ஆக்சுவலா பார்த்தா இது எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தான். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் 75%, ஒரு சில அமௌண்ட் ஒரு 11% 20% தான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குது. இதுல வந்து இவங்க தான், அதாவது வந்து நம்முடைய மாநில அரசு தான் வந்து இது வரைக்கும் எவ்வளவோ வந்து ஸ்டிக்கர் ஒட்டி நம்ம பார்த்துருக்கோம். நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், இது வந்து ஏன்னா இவங்க வந்து எல்லா ஸ்டிக்கர்லயுமே வந்து கலைஞருடைய முகத்தை வந்து பதிச்சிடுறாங்க, கலைஞர் திட்டம் அப்படின்னு கொண்டு வந்துடுறாங்க. ஆனா பாரத பிரதமர் என்ன செய்யறாருன்னா எங்கேயுமே வந்து அவருடைய பேரை மென்ஷனே பண்ண மாட்டாங்க. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, பிரதான் மந்திரி ஜல்ஜீவன் ஸ்கீம், இப்படிதான் பிரதான் மந்திரி. நாளைக்கு வந்து அண்ணாமலை அவர்களும் யோகி ஆதித்யநாத் அவர்களும் வந்தாலும் அந்த ஸ்கீமுக்கு பேர் வந்து பிரதான் மந்திரின்னு தான் வரும். இது யோகின்னு வராது, அண்ணாமலைன்னு வராது, மோடின்னு வராது. ஆனா இங்க நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா பாத்ரூம்க்கும் சாராய கடைக்கும் மட்டும்தான் இவங்க குடும்ப தாலுகா பேர் இல்லை. மற்ற எல்லா திட்டத்துக்குமே வந்து கலைஞர் 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 எல்லாம் வந்துருச்சு. ஏன்னா நமக்கு வந்து அந்த அளவுக்கு மண்டையில வந்து ஏற்றி வச்சுட்டாங்க. நம்மளை எல்லாமே வந்து உலக அளவுல வந்து முட்டாள்களாக நம்மளை ஆக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப அதுக்குதான் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து சரியான பதிலை கொடுத்திருக்காங்க. 260 ஸ்கீம் வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் வருது. அதற்கு மேற்பட்ட ஸ்கீம்களுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்டா ஃபுல் ஃபண்ட் கொடுக்குறாங்க. ரயில்வே ஆகட்டும், ஏர்போர்ட் ஆகட்டும், துறைமுகங்கள் ஆகட்டும், ஹைவேஸ், இதுக்கு எல்லாமே வந்து 100% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நிதி கொடுக்குது. ஆனா இதெல்லாம் இவங்க மறைச்சிட்டு நாங்க தான் செய்யறோம்னு சொல்றது வந்து நாச்சியப்பன் பாத்திர கடையில போய் டிஎம்கேன்னு சொல்லி பாத்திரத்துல பேர் பொறிச்சிட்டு நீங்க வர்றீங்க அப்படின்னு சொல்லி நக்கலா வந்து ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தலைவரை தான் நம்ம எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம்.
கூடிய சீக்கிரம் அண்ணாமலை அவர்களை வந்து நம்ம ஏதாவது வந்து அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து இவங்களுக்கு வாங்கணுங்கிற மாதிரி தான் எல்லாருடைய ஆசையாகவே இருக்கு. ஏன்னா நமக்கு அப்படித்தான் பிடிக்குது. அதாவது இவங்க செய்த தப்பை வந்து உடனே தட்டி கேட்கணும் அப்படின்னு தான் நமக்கு தோணுது. பட் இன்னைக்கு வந்து நம்மளுடைய மாநில தலைவர், பாஜக மாநில தலைவர் வந்து டக்கு டக்குன்னு பேச மாட்டேங்கிறாரு. கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. அண்ணாமலை அவர்கள் தான் உடனே செருப்படி கொடுத்த மாதிரி பதில் கொடுத்துறாங்க. இன்னைக்கு வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமாக தான் பாக்குறோம். இன்னொன்னு, இந்த நீட்டை குடிச்சு தொங்கிக்கிட்டே இருந்துச்சு நம்மளுடைய மாநில அரசு. ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா 1,36,000 பேர் வந்து எக்ஸாம் எழுதுனதுல 76,178 பேர் வந்து நம் தமிழ்நாட்டுல மட்டுமே பாஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுல எழுதுறவங்க 1,36,000 பேர். அதுல வந்து கிட்டத்தட்ட 70% மாணவ குழந்தைகள் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுலயும் வந்து முதல் 100 இடத்துல வந்து பார்த்தோம்னா 6 மாணவர்கள் இருக்காங்க. 27வது இடத்துல வந்து சூரிய நாராயணன் அப்படின்னு ஒரு மாணவர் வந்து தமிழ்நாட்டுல வந்து அதாவது எக்ஸாம்ல வந்து மார்க் அதிகமாக எடுத்து 100 இடத்துல வந்து 27வது இடத்துல இருக்கிறாங்க. மொத்தம் வந்து 6 மாணவர்கள் 100 ரேங்க்குள்ள வந்திருக்கிறாங்க. போன வருஷம் பார்த்தோம்னா டாப்ல வந்து நம்முடைய தமிழக மாணவர் தான் வந்தாங்க. இப்ப இவ்வளவு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. நீட்டை ஒழிப்பேன், நீட்டை கிழிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க மத்தியில இந்த மாணவர்களுடைய பெற்றோர்களை வந்து நம்ம முதல்ல பாராட்டணும். அவங்க எல்லாம் வந்து நல்லா கரிய பூசி விட்டுட்டாங்க. 27 மாநிலங்கள்ல நீட்டு இருக்கு, தமிழ்நாட்டுல மட்டும்தான் நான் ஒழிப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க மத்தியில பேரண்ட்ஸுக்கு புரிஞ்சிருச்சு இது வந்து கண்டிப்பாக நீட்டை வந்து விலக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து சட்டம் பாஸ் ஆயிருச்சு. அதுக்கு மீறி வேணும்னா எல்லாத்துக்கும் இவங்க கோர்ட்டுக்கு போனாங்களே, இதுக்கும் கோர்ட்டுக்கு போயிருக்கலாமே. ஆனா இவங்க போகாம இதை வச்சு அரசியல் பண்றாங்க. இது வந்து ஓட்டு பேங்காக மட்டுமே செய்யறாங்க. இதனால வந்து மாணவர்களுடைய மனநிலை பாதிக்குது. இதை வந்து பேரண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. பிள்ளைங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா எக்ஸாம் எழுதி இன்னைக்கு பாருங்க எவ்வளவு மார்க் பிள்ளைங்க எடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கு. அப்ப நீட்டை வந்து எதுவுமே செய்ய முடியாதுங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இந்த மாணவர்களுடைய பெற்றோர்களும். நல்லா படிக்கட்டும், நல்லா மார்க் எடுக்கட்டும். யுனானி இருக்கு, சித்தா இருக்கு, ஆயுர்வேதா இருக்கு, ஹோமியோபதி இருக்கு. இதுல எல்லாமே வந்து பிள்ளைகளை வந்து அந்த டாக்டர்ஸ்க்குமே வந்து நல்லா இப்ப வந்து ஒரு வரவேற்பு இருக்கு. ஏன்னா வந்து நிறைய மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதுக்கு எதிராக நம்ம என்ன இருக்குன்னா இன்னைக்கு ஹோமியோபதி எல்லாமே வந்து ஏன்னா அதுக்கு வந்து எந்த விதமான பத்தியம் இல்லைங்கிறதுனால அதையுமே வந்து நிறைய இன்னைக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து மார்க் கம்மியா எடுத்து அதாவது வந்து தேர்வாகாத மாணவர்கள் கண்டிப்பாக வந்து வருத்தப்பட வேண்டாம். நமக்கு அடுத்த சான்ஸ் இருக்கு. குழந்தைகளுக்கு நீங்க பேரண்ட்ஸ் கண்டிப்பாக சொல்லுங்க, அடுத்த சான்ஸ் இருக்கு, அதுக்கு அடுத்த சான்ஸ் இருக்கு, கண்டிப்பாக படிக்கலாம், எக்ஸாம் எழுதலாம், நல்ல மார்க் வாங்கலாம், கவலையே பட வேண்டாம். நீட்டை ஒழிப்புங்கிறதுல பொய் பிரச்சாரம் தயவு செய்து யாரும் இதை நம்பாதீங்க. ஏன்னா இன்னைக்கு 76,000 பேர்ல பார்த்தோம்னா நிறைய குழந்தைகள் வந்து கோச்சிங் போகாம தானா படிச்சு பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. கொத்தனார் வீட்டு பிள்ளைய, அதே மாதிரி கட்டட வேலைக்கு போறவங்க பிள்ளைங்க, டீக்கடைக்காரங்க பிள்ளைங்க, பலசரக்கடை சம்பளத்துக்கு இருக்கிறவங்க வீட்டு குழந்தைகள் பூரா இன்னைக்கு கோச்சிங்கே இல்லாம பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா மிகவும் நல்ல வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்டா தான் நான் பார்க்கிறேன். அதனால பிள்ளைகளை நல்ல முறைக்கு படிக்க வைங்க. இந்த அரசியல் கட்சிக்காரங்க சொல்றதெல்லாம் தயவு செய்து காதுல வாங்காதீங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம். அடுத்து இன்னொன்னு பார்த்தோம்னா மும்மொழி கொள்கை எங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு நின்றுருந்தாங்க. இருமொழி கொள்கை போதும்ட்டு. ஆனா அவங்க நடத்துற ஸ்கூல்கள்ல வந்து ஹிந்தி இருக்கும், சமஸ்கிருதம் இருக்கும், உருது இருக்கும், அது போக பிரெஞ்சு, இத்தாலி, ஜெர்மன், லொஸ்குன்னு எல்லாம் படிக்கலாம். ஆனா இல்லாத வீட்டு ஏழை குழந்தைகள் வந்து நம் பிள்ளைகள் வந்து படிச்சு முன்னேறிடக்கூடாது. ஹிந்தி வேண்டாம், மும்மொழியில ஏதாவது ஒரு கொள்கை அதாவது மும்மொழியில வந்து ஏதாவது ஒரு மொழியை படிக்க வைக்கலாம். எந்த லாங்குவேஜ் கூட படிக்க வைக்கலாம். ஆனா அது வேணான்னு சொல்லி விட்டுட்டாங்க பாத்தீங்களா. அதனுடைய எதிரொலி ஹிந்தி தான் திணிப்பு அப்படின்னு இருந்தாங்க. இந்த வருஷம் அடுத்த மாசம் வந்து ஹிந்தி எக்ஸாம் நடக்க போகுது. அதுல வந்து கிட்டத்தட்ட 3,76,75,000 பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. எத்தனை பேர்? 3,75,000 பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு அவங்க. ஆனா போன வருஷம் 3 லட்சம், அதாவது 3,50 லட்சம் பேர் வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இந்த தடவை 3,75 லட்சம் பேர் எழுத போறாங்க. இப்ப ஹிந்தி வேணாம், நமக்கு தேவையில்லை அப்படி இருந்தா எதுக்கு இவ்வளவு மாணவர்கள் போய் தனியா பணம் கட்டி எழுத போறாங்க? இதே வந்து எல்லா ஸ்கூல்களையுமே ஓப்பனா, ஏன்னா இப்ப தெரியாம மெட்ரிகுலேஷன் சிபிஐ சிலபஸ் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்களையும் இருந்துட்டா அந்த மாணவர்களும் ஹிந்தி கத்துக்குருவாங்க. அவங்களுக்கும் தேவையாக இருக்கும். வட மாநிலங்கள்ல போகும்போது அவங்களுக்கு வந்து பிசினஸ் பர்பஸ்க்கு பயன்படும், ஜாப் விஷயமா போகும்போதுமே அவங்களுக்கு பயன்படும். ஆனா இவங்க எது வேணான்னு சொன்னாங்களோ அது வந்து கண்டிப்பாக இன்னைக்கு மக்களுக்கு தேவையாக இருக்கு. இதை மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க.
குறிப்பா பார்த்தோம்னா மதுரை, சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர் இந்த 4 மாவட்ட மக்கள் வந்து அதிகமாக எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. இப்ப இதை பார்த்துட்டாவது இந்த கவர்மெண்ட் வந்து திருந்தலாம். பட் திருந்துற மாதிரி இல்லை. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர நல்ல நல்ல ஸ்கீம்களை எல்லாமே வந்து வேணாங்கிறதுல ரொம்ப கரெக்டா இருக்கிறாங்க இந்த கவர்மெண்ட். இப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வேணாம்னு சொல்லி கண்ணை முடிட்டு நல்ல ஸ்கீம் நம்ம செயல்படுத்திடலாம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. கண்டிப்பாக பிள்ளைகளை வந்து ஹிந்தி படிக்க வைங்க. இது ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்கோ, நாளைக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய கம்பெனிகள்ல வந்து டெல்லி, பாம்பே மாதிரி இடங்கள்ல போய் அவங்களுக்கு வந்து ஹிந்தி தெரியும் அப்படிங்கிற ஒரு குவாலிஃபிகேஷன் நிறைய பேர் பாஸ் பண்ணி போயிருக்கிறாங்க. ஹிந்தி தெரியலங்கிற ஒரு பையனுக்கு, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனுக்கு, அவர் வந்து டிஎம்கே காரர் தான், ஹிந்தி வேண்டாம் ஹிந்தி வேண்டாம்னாரு. ஆனா அந்த பையனுக்கு ஹிந்தி தெலுங்கு ஒரு காரணத்துக்காக அதானி போர்ட்டுல கிடைக்க இருந்த வேலை இல்லாம போயிடுச்சு. ஏன்னா இது வந்து நார்த் இந்தியாவில் வந்து அவங்களுக்கு வேலை, அதாவது பெரிய சிட்டியில வேலை, அங்க வந்து இவருக்கு ஹிந்தி தெரியாம கஷ்டப்படுவாங்க. அதனால இவருக்கு வேலை கிடைக்கல. ஆனா தான் கூட படிச்ச பையன் ரெண்டு எக்ஸாம் தான் முடிச்சிருக்கான். அவன் வந்து எனக்கு தெரியுங்கிறான். ஏன்னா எனக்கு பேச தெரியும், நான் போறேன் அப்படின்ட்டு அவன் போயிட்டான். இன்னைக்கு அந்த பையன் அதாவது கிட்டத்தட்ட நியர்பை 1 லேக்குக்கு பக்கத்துல அவன் சம்பளம் வாங்குறான். இவன் அங்க பாருங்க ஒரு 15,000 இந்த பையன் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதனால யாரு என்ன சொன்னாலும் அரசியல்வாதிகள் பேசிட்டு போகட்டும். நம்முடைய குழந்தைக்கு என்ன வேணும்னு சொல்லி பெத்தவங்களுக்கு தெரியும். நீங்க ஹிந்தி படிக்க வைங்க. இது ஒரு நல்ல விஷயமா தான் பாக்குறேன். அண்ணாமலை அவர்கள் அந்த டிவிட்ல சொல்லும் போது இந்த 4 வருஷத்துல மட்டும் 5 லட்சம் அளவுக்கு நிதி உதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சப்சிடி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மிச்ச ஃபண்டுகள் உதவித்தொகைகள் கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன ஸ்கீம்ல வந்து கொடுத்துருக்கோமோ எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 5 லட்சம். இது போக கடனை வேற வாங்கி வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப வாட்ஸ்அப்ல எல்லாம் பார்த்தோம்னா ஒரு மெசேஜ் வருது, ஒவ்வொரு கோயில்கள்லையும் எத்தனை கோடிகள் வந்து வருமானம் வருதுன்னு. ஒவ்வொரு கோயிலெல்லாம் பார்த்தோம்னா 150 கோடி, 100 கோடி, 120 கோடி மிகப்பெரிய கோயில்கள். அதுகளில் பூரா வந்து அவ்வளவு வருமானங்கள் வருது. அந்த பணத்துல வச்சு இவங்க என்ன செய்யறாங்கன்னே தெரியல. சாராய கடை வருமானம் வருது. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கடை வாங்குறீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து உதவித்தொகைகள் அவ்வளவு வருது. இந்தந்த மக்களுக்கு, பழங்குடி மக்களுக்கு இவ்வளவு பண்ணுங்க, மற்ற மக்களுக்கு இவ்வளவு பண்ணுங்க. அந்த வர்ற ஃபண்டை எல்லாமே இவங்க என்ன செய்யறாங்கன்னே தெரியல. இவ்வளவு பணத்தை வச்சு சாப்பிட போறாங்களான்னு தெரியல. அப்படி பணத்தை வச்சு என்னதையும் செய்வீங்க நீங்க? அந்த பணத்தெல்லாம் வச்சு மக்களுக்கு நல்லது செஞ்சு விட்டுட்டு நல்ல பேர் வாங்கிட்டு போக வேண்டியதுதானே. இதை விட்டு போட்டு இங்க ஆப்பிரிக்காவுல போய் கட்சியை வளர்த்தோம்னு சொல்லிட்டு நம்மளுடைய முதலமைச்சர் அவருடைய படத்தை வச்சுட்டு அந்த மக்களை வந்து டான்ஸ் ஆட விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது நம்புற மாதிரி இருக்கா? இங்க இருக்க மக்களுக்கு 200 ரூபாய், அங்க இருக்க மக்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்கீங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்க எல்லாமே ஆல்ரெடி வந்து காஞ்சி போய் தான் கிடப்பாங்க. அந்த மக்களுக்கு சோறு போட்டா கூட அவங்க எல்லாம் யார் படத்தையும் வச்சு அவங்க ஆடுவாங்க. அதனால வந்து முதல் நம்ம மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைங்க. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.